என்ன சமையலோ என்ன சமையலோ. வணக்கம் யூவர்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஒரு அடை ரெசிபி, பருப்பு அடை. பருப்பு அடை ரொம்ப சுவையாக கரெக்டான பதத்தில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த பருப்பு அடை செய்ய தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, பச்சரிசி, பெரிய வெங்காயம், காய்ந்த மிளகாய், பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், பெருஞ்சீரகம். முதல்ல பச்சரிசியும் கடலைப்பருப்பையும் ஊற வச்சிடலாம். இந்த கிளாஸால் நம்ம 1 கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்துருக்கோம். அதே கிளாஸால் 2 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். 1 கப் பச்சரிசி, 2 கப் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பும் பச்சரிசியும் நல்லா அலசிட்டு அது பிறகு நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அது கூட ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற போல் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூட என்னென்ன சேர்த்து அரைக்கலான்னு பார்க்கலாம். 4-5 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். அதோட ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ரொம்பவே வாசனையாக இருக்கும். அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொரகொரப்பாக மிக்சரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதாவது பருப்பு கொஞ்சமாக வாயில் கடிப்படணும், அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 மூடி தேங்காவை நல்லா பல்லாக கீறி சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். கூட கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போது அடைக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாவை கொரகரப்பு இல்லாமல் நைஸாகவும் அரைச்சி நம்ம தோசை மாதிரியும் ஊற்றலாம். அதையும் நான் காட்டுறேன். இப்போது நம்ம இதில் அடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கல் நல்லா சூடான பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்து வச்சு கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நல்லா ஈவனாக இருக்கணும், அப்போ தான் அடை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு பசங்க வரும்போது ரொம்ப பசியோடு வருவாங்க. இது போல் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இப்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா வெயிட் பண்ணி வேக விட்டு எடுக்கணும், அப்போ தான் அடை நல்ல சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். நல்ல கமகமன்னு வாசனையான சூப்பரான அடை அருமையாக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுலேயே நம்ம இன்னொரு மெத்தடையும் பார்க்கலாம். அதே மாவை நல்லா இது போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி சில குழந்தைங்களுக்கு இந்த கடலைப்பருப்புலாம் வாயில் கடிப்பட்டால் பிடிக்காது, வெங்காயம் கூட பிடிக்காது. அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு இது போல் அதே மாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம தோசை மாதிரி கூட ஊற்றி ரெடி பண்ணலாம். இப்போது கல் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம தோசை மாதிரியே இந்த பருப்பு அடையும் ஊற்றிடலாம். ரெகுலர் தோசை மாதிரியே நல்லா சூப்பராகவே வரும். நல்ல மெல்லிஸாக ஊற்றி மொறுமொறுன்னு சூப்பராகவே எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடையும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சுவையான பருப்பு அடை மறக்காமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம சேனல் என்ன சமையலோ. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உணவின் சுவையில் உள்ளத்தை வெல்லுங்க.